அந்த செட்டுக்குள்ள கடந்ததும் எங்கிட்ட பெட்டனொரு பயம் வந்த மாதிரி ஃபீலிங். திரும்பி குணாக்கேவுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங். அதாவது அந்த மூவில பார்த்த மாதிரி அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழி க்ரோஸ் பண்ணி முதல்ல 4 பேர் க்ரோஸ் பண்ணி போயாச்சு. தாண்டி പോയാச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ക്രോസ് பண்ணது. இந்த കൂട്ടത്തിലെ ഏറ്റവും ഹൈറ്റ് കൂടിയതും കാലുക്ക് നീളം കൂടിയതും ഞാൻ തന്നെ. അപ്പം ഞാൻ ചിന്ന കുഴി തന്നെ കാലെടുത്ത് വെച്ച് സ്ലിപ്പായിട്ട് അതിൻ്റെ ഉള്ളിലേക്ക് ഒറ്റ പോക്ക്. இப்போ நீங்க கடைசியா வந்து ஒரு இதுல வந்து லூஸ் விடுறா அப்படின்னுவீங்களா, அது உண்மையிலேயே சொன்னீங்களா இல்ல? நான் சொல்ல மாட்டேன் ஏங்க சொல்லுங்க, தலை வெடிச்சிடும். சொல்ல மாட்டேன், எங்க ட்ரேட் சீக்கிரம். குகைக்குள்ள நீங்க இறங்குனீங்களா? அப்போ ஒரு இடத்துல ஷாக் ஆகி இப்படி பிடிப்பாரு. சொல்ல மாட்டேன். அது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை, அது நண்பர்களுக்கு கூட தெரியாது. பயமே இல்லையா? இந்த மஞ்சும்பல் பாய்ஸ்க்கு பயம் என்னன்னு தெரியல. முதல்ல இந்த ஆளு பார்த்து, இந்த ஆளு எல்லாம் குணம் மொத்தமா பார்த்து நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆளு குளியுது. சூர்யா, நட்பை பற்றி தெரியுமா? இந்த சூர்யா பற்றி தெரியுமா? அந்த மாதிரி தானே நட்புன்னா எங்களுக்கு அப்படித்தானே. இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே அந்த என்னோட அம்மா കുട്ടനെ വന്ന് കെട്ടിപ്പിടിച്ച് എഴുതാച്ചു. അണ്ണാ ഞങ്ങൾക്ക് ഒരു ഒതുവല്ല ഒരു റിക്വസ്റ്റ്, കമലഹാസനെ നേരിട്ട് பார்க்கணும். അണ്ണനും ഹെൽപ്പ് பண்ணணும். நீங்க சொல்லி தமிழ்ல நல்லா அடிபொலி. நான் சொன்னா கூட சார் வர மாட்டார், நீங்க சொன்னீங்கன்னா சரிங்களா? நீங்களே சொல்லுங்க. சுபாஷ் சொல்லும். கமலஹாசன் சார், எங்களுக்கு உங்களை பார்க்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லே, அதையும் தாண்டி புனிதமானது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமான சௌக்கியமே. சினி உலகம் இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க. എൻ്റെ പേര് കുട്ടേട്ടൻ സൗബിൻ, എൻ്റെ ക്യാരക്ടർ നടിച്ചത്. என்னோட பேரு சுபாஷ், என்னுடைய கேரக்டர் செய்தது ஸ்ரீநாத் பாசி. இவருக்கு மட்டும்தான் இந்த கேங்ல நல்ல தமிழ் பேசுவாரு. நல்லா தெரியாது, கொஞ்சம் தெரியும். ஏதாவது தப்பு இருந்தா വന്നിച്ചിരുங்கോ. എൻ്റെ പേര് അനിൽ ജോസഫ്, എൻ്റെ ഫിലിം ക്യാരക്ടർ അഭിരാം രാധാകൃഷ്ണൻ. എൻ്റെ പേര് സുധീഷ്, സിനിമയിൽ അഭിനയിച്ചേക്കുന്നത് ദീപക് പെരുമ്പോൾ. എൻ്റെ പേര് കൃഷ്ണകുമാർ, ഗണപതിയാണ് എൻ്റെ ക്യാരക്ടർ ചെയ്തേക്കുന്നത്. നമസ്കാരം, എൻ്റെ പേര് ജിൻസൺ, വിഷ്ണു രഘുവാണ് എൻ്റെ ക്യാരക്ടർ ചെയ്തിരിക്കുന്നത്. എൻ്റെ പേര് സിക്സൻ, ബാലു വർഗീസ് ആണ് എൻ്റെ ക്യാരക്ടർ ചെയ്തേക്കുന്നത്. அந்த சவுண்டு கூடுறல ஆளு. அந்த கார்ல எல்லாத்துலயும் கத்தி கடைசியில இவரால தான் வந்து சுபாஷ் கேட்கும். എൻ്റെ പേര് സിജു, ജീലാലാണ് എൻ്റെ ക്യാരക്ടർ ചെയ്തേക്കുന്നത്. கடைசியில நின்னு தம் கட்டி பிடிப்பாரு அந்த ரோப்ப, அவர்தான். എൻ്റെ പേര് അഭിലാഷ്. நான் சொல்றேன் சந்து. லூஸ் அடிக்கடா. மீம்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு. உங்க எல்லாரையும் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள். இந்த செட் ஒர்க் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டு பெரும்பாவூர் ஒக்கல் எന്ന സ്ഥലത്ത് தானே செட்டு போட்டது. அந்த செட்டு பார்க்கறதுக்கு அந்த டைரக்டரும் எல்லாரையும் கூப்பிட்டாருന്നു. எல்லாருமே போயிருந்தோம். அந்த செட்டுக்குள்ள கடந்ததும் எங்கிட்ட பெட்டனொரு பயம் வந்த மாதிரி ஃபீலிங். அந்த குணாக்கேவுக்குள்ளே திரும்பி குணாக்கேவுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங். நான் பயந்துட்டு அந்த ஹோளுக்கு பின்னாடி இப்போ இந்த பயந்து நின்றேன். ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி போய் அந்த கேவில் ஒரு நிஜமாவே கேவில் நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அவ்வளோ உண்மையா அந்த அஜய் ചേട്ടൻ സെറ്റ് പോട്ടാണ്. അതിലെ ഏറ്റവും ഹൈറ്റ് കൂടിയതും കാലുക്ക് നീളം കൂടിയതും ഞാൻ തന്നെ. അപ്പം ഞാൻ ചിന്ന കുഴി തന്നെ കാലെടുത്ത് വെച്ചത്. അന്ന് ഷൂസ് പോടലെ ചെരുപ്പ് താൻ സ്ലിപ്പായിട്ട് അതിൻ്റെ ഉള്ളിലേക്ക് ഒറ്റ പോക്ക് പോയി. ஓ, அப்போ அது வந்து புதக்குழி மாதிரி இல்ல, நீங்க வேணும்னே தாண்டும் போது விழுந்த குழி. അതെ. ലെങ്ത് ചിന്നതാ, இவ்வளவுதான். ഒരു മീറ്റർ കിടക്ക, 1 മീറ്റർ ഇല്ല, இவ்வளவு அடி. ஓகே. ബാക്കി 4 പേര് ഇത് ക്രോസ് பண்ணி போய் ഇവൻ ക്രോസ് பண்ணும்போது എന്താ அதை சுத்தி போலாம்ல? சுத்தி പോകാം. ഒരു ഇത്രയുള്ളൊരു പാറ ഇருக்கு, അതിന്റെ ഇങ്ങനെ சுத்தி പോവാ, ഇങ്ങനെ പോവാ, അല്ലാതെ സ്ട്രെയിറ്റാ പോവാ. പോയതാണ് കുഴി താണ്ടി പോണം. ആனா കുഴി பார்க்கும்போது தெரியாது ഇത്ര പെരുസ് കുഴിയാണെന്ന്. എല്ലാരും ഓൾറെഡി 3-4 പേര് ക്രോസ് பண்ணி പോയി. അപ്പൊ அந்த ടൈമിൽ ഇവനും ക്രോസ് പണിയെടുത്ത് പോയി. അപ്പൊ സ്ലിപ്പായി നേരെ only few seconds. அந்த குழி തന്നെ 13 പേര് വീണാச்சு. உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது உள்ள போன உடனே? என்னோட போதம் போச்சு, மைண்ட் செட் போய். அதுக்கப்புறம் ഞാൻ കൺമുഴിച്ച് பார்க்கும்போது
ஆனா அடி நிறைய பட்டிருக்கும். அடி நிறைய இருக்கு, உடம்பு மொத்த வலி வலி. கண்முழிச்சு பார்த்தா இந்த டூர் போனது ஞாபகம் இல்லை, இந்த குழிக்குள்ள வீണது ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம தூக்கத்திலிருந்து கண்முழிச்சு பார்க்கണ அந்த மாதிரி தான் கண்முழிச்சு பார்த்தேன். அந்த டைமில் உடம்பு பூரா வலி, இந்த ஃப்ரீசரில் இருக்கണ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த வௌவால் சத்தம் மட்டும் காதுக்குள்ளே கேட்குது, எதுவுமே பார்க்க தெரியல, அவ்வளோ இருட்டு, ശരീരം മൊത്തം പെയിൻ. അപ്പം എന്നോட മൈൻഡിൽ ഞാൻ സത്തതൊക്കപ്പുറം ഏതോ ഒരു ഉലകத்துக்கு போய் அப்படிதானே ഞാൻ நினைச்சேன். அவ்வளோ வலி, கண்முழிச்சு பார்த்தா எதுவுமே தெரியல. யாருக்கானாலும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானே வரும். அந்த நேரத்தில் அந்த சிக்ஸன் கத்திட்டு இருக்கிறது என் காதுக்கு விழுது, ஆனால் என்ன ബ്രെയിനിൽ അത് ഫീഡാകലേ. അതോ എന്തോ ഒരു വാട്ടി എന്താ വെളി വന്നപ്പോൾ താനെ എൻ്റെ ഹാർട്ടിക്ക് ടച്ച് ആச்சு அந்த சிக்ஸனுடைய கத்தல். அது தானே ഞാൻ ரெஸ்பாண்ட் பண்ணது. അതെന്തോ അരമണിക്കൂർ அதுக்கப்புறம் தானே, ഹാഫ് ആൻ അവർ அதுக்கப்புறம் தானே, ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் அவர் கேட்டிருக்கேன். അതെ ரெஸ்பாண்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணது. ஓகே, அந்த ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாருக்குமே தோணலை படம் பார்க்கும்போது. உங்களுக்கு ஏன் நான் ഇറങ്ങുறேன் அப்படின்னு തോന്നിച്ചു? കുറേ നേരം ഞങ്ങൾ ഇത് കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ അവർ ചെന്ന് അവർ ഇറങ്ങാൻ തയ്യാറാണ്ടായിരുന്നില്ല കുഴിയിലോട്ട്. ആ കയറെടുത്ത് താഴത്തോട്ട് കുഴിയിലോട്ട് ഇട്ടുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അവർ അടുത്ത് കയറി വാ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അങ്ങനെ കുറേ കേട്ട് കഴിഞ്ഞപ്പോഴേക്കും ഉള്ളിലെന്തോ ഒരു എക്സ്ട്രാ പവർ വന്നാச்சு. பவரும் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும்ல. കോപം ഉണ്ടായിരുന്നു. കയർ പോട്ട് അത് പിടിച്ച് മേളവാന്ന് சொல்லுங்க. ഇവന്റെ അവസ്ഥ എങ്ങനെയാന്ന് നമുക്ക് അറിയാൻ പറ്റില്ല ഉള്ളില്. കുറേ നേരം കഴിഞ്ഞപ്പോഴേക്കും കോപവും വന്ന്, പിന്നെ ഉള്ളിൽ എക്സ്ട്രാ എന്തോ ഒരു പവറും വന്ന്. അപ്പം ഞാൻ ഇറങ്ങിക്കോളാമെന്ന് ആദ്യം പറഞ്ഞ്. എനിക്ക് ഒരു ഉറപ്പുണ്ടായിരുന്നു ഞാൻ ഇറങ്ങിയില്ലെങ്കിൽ എൻ്റെ കൂട്ടുകാരെ ഇറങ്ങണമെന്ന്. എനിക്ക് എന്തെങ്കിലും പറ്റിക്കഴിഞ്ഞാൽ തന്നെ എൻ്റെ കൂട്ടുകാരെ എന്നെ രക്ഷിക്കുമെന്നുള്ള ഒരു ഉറപ്പ് എനിക്കുണ്ടായിരുന്നു. അതുകൊണ്ട് ഞാൻ ഇറങ്ങിക്കോളാന്ന് പറഞ്ഞ്. അപ്പോൾ അവരാദ്യം സമ്മതിച്ചില്ല. ഭയമേ ഇല്ലേ அந்த டைம்ல பயம் ஒன்றும் ഉണ്ടായില്ല. பயமே தெரியாது அந்த டைம்ல. இந்த மஞ்சும்பல் பாய்ஸ்க்கு பயம் என்னன்னு தெரியல. மாஸ் டயலாக் അതിപ്പോ തന്റെ കൂട്ടുകാരായാലും അത് അങ്ങനെ ഒരു മിനിറ്റ്. എന്താ ഇതില് 9 പേര് മട്ടുന്നവർക്ക് 2 പേര് കുറവുണ്ട്. ഡ്രൈവർ പ്രസാദ് എന്താ ക്യാരക്ടർ ചെയ്ത്, എന്താ ഖാലിദ് റഹ്മാൻ, പിന്നെ ഒന്ന് കണ്ണൻ എന്ന് വിളിക്കണ സുമേഷ്, സുജിത്ത് കണ്ണൻ എന്ന് വിളിക്കുന്ന സുജിത്ത്, അരുൺ കുര്യനാണ് ക്യാരക്ടർ ചെയ്യുന്നത്. எனக்கு வந்து அவரோட கேரக்டர் பத்தி கேட்கணும். நீங்க படம் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியா இருப்பீங்க, கடைசியா வந்து அந்த கயிறை பத்தி சொல்லுவீங்க. உண்மையான ஆளும் அப்படிதான் இருப்பாரா? ரொம்ப அமைதி தானே? உண்மையான அப்படி ஏங்க இவ்வளவு அமைதி? அந்த ஆளு தேவைக்கு மட்டும்தான் பேசுം, தேவைக்கு அதிகமா பேசாது. ഞാൻ അങ്ങനെ തന്നെയാണ്. കാരണം ഞാനൊരു കാര്യത്തിൽ അങ്ങനെ ഇടപെടാറില്ല. ഇവരെനിക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തു തന്നത്. അങ്ങനെ ചെയ്തു തന്നത് ആ സമയത്താകുമ്പോൾ അങ്ങനെ വീണ് പോയി കഴിഞ്ഞപ്പോൾ ശരിക്കും പേടിച്ചു പോയി, ഷോക്കായി. പിന്നെ എന്ത് ചെയ്യണമെന്നോ എങ്ങനെ ചെയ്യണമെന്നോ ഒന്നും പെടുത്തൂല. അങ്ങനെ പേടിച്ച് നിന്നപ്പോൾ ഇവനാണ് എന്നെ പിടിച്ച് മോളിൽ കൊണ്ട് ഇട്ടത്. പിന്നെ ഞാൻ അവിടെ തന്നെ ഇരുന്നിച്ചത്, ആ മരത്തിന്റെ ചുറ്റും അവിടെ തന്നെ ഇരുന്നിച്ചത്. இப்போ நீங்க கடைசியா வந்து ஒரு இதுல வந்து லூசுடரா அப்படின்னுவீங்களா, அது உண்மையிலேயே சொன்னீங்களா இல்ல? நான் சொல்ல மாட்டேன். ஏங்க சொல்லுங்க, தலை வெடிச்சிடும். சொல்ல மாட்டேன், எங்க ட்ரேட் சீக்ரெட். ఎందుకు ఫ్రెండ్స్ అనేసి అంటున్నానా? సో మీకు ఈ పాటికి అర్థమై ఉంటుంది మంగిమెల్ బాయ్స్ మలయాళ చిత్రం ఎంత పెద్ద సూపర్ హిట్ అయిందో. ఇది రియాలిటీకి సంబంధించిన స్టోరీ, రియల్ స్టోరీ, జరిగిన విషయాన్ని కళ్ళకు కట్టినట్టు చూపించారు. సో అదే విషయాన్ని నేను మీకు ఫస్ట్ ముందు వీడియోలో ఉంటుంది, వీడియోని చూడండి. అండ్ సో ఫ్రెండ్షిప్ అంటే ఎంతమందికి ఇష్టం, ఫ్రెండ్స్ అంటే ఎంతమందికి ఇష్టం, ఇప్పటి కాలంలో కూడా రియల్ ఫ్రెండ్స్ ఉన్నారా? సో ఉంటే మీరు కమెంట్ రూపంలో తెలియజేయండి. సో బేసిక్లీ అందరికీ కూడా ఫ్రెండ్స్ ఉంటారు, ఇలాంటి ఫ్రెండ్స్ అయితే ఎవరు ఉండరండి. ఈ సినిమాలో చూసినట్టు కుట్టన్ సుభాష్ని కాపాడినట్టు ఎవరైనా కాపాడారా అనేసి అనుకుంటే మీరు కమెంట్ రూపంలో తెలియజేయండి. నాకైతే ఆశ్చర్యం వేసింది అండ్ చాలా అంటే చాలా హ్యాపీగా ఫీల్ అయ్యాను సుభాష్ని చూసి. సుభాష్కి అంత మంచి ఫ్రెండ్ దొరకడం చాలా అదృష్టవంతుడు అతడు. సో అందుకే ఇప్పుడు ఈ ప్రపంచంలో అతను ఉన్నాడు. మీ రియల్ ఫ్రెండ్, బెస్ట్ ఫ్రెండ్ ఎవరో కమెంట్ రూపంలో తెలియజేయండి. థ్యాంక్ యూ.